அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. கனல் எழுப்பும் பெருங்காடு கவிதை தொகுப்பிலிருந்து நாம் தொடர்ந்து கவிதைகளை பார்த்து மகிழ்ந்தோம். அதன் வெற்றியை தொடர்ந்து நூலேணி பதிப்பகம் வெளியிடும் அடுத்த தொகுப்பு நூல் காற்றின் கால் தடங்கள். முதல் கவிஞர் சே. கலைவாணி அவர்கள், மேட்டூர் அணையிலிருந்து. ஓய்வு பெற்ற தமிழாசிரியை. கவிதை, கதை, கட்டுரை எழுதுவதில் ஆர்வம் அதிகமுள்ளவர். கைவினைப் பொருட்கள் செய்வதிலும் ஆர்வமுள்ளவர். சிதறிய பரல்கள் நூல் மற்றும் நூலேணி பதிப்பகம் வழியாக அடர்வன மின்மினி ஹைக்கூ நூல், உளியின் துடிப்பு, தன்முனை இயைபுக் கவிதைகள், செம்புலப் பெயல் மரபுக் கவிதைகள் நூல்கள் வெளியாகியிருக்கிறது. இவருடைய கவிதையிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக. உணர்வுகளின் மோதல் பேசும் மௌன மொழி, காதல் தோல்வி பேசும் கண்ணீர் வழி. ரொம்ப அழகாக காதலுடைய உச்சம், அதாவது ஊடல் கூடல் இதெல்லாமே இருந்தால் தானே காதல். இங்கே சில நேரங்களில் காதலை தாண்டியும் நம்மளை யோசிக்க வைக்குது. சில நேரங்களில் நம்ம உறவுகளோடு சண்டையிடும் பொழுதோ இல்லை மனக்கசப்பு மன வேறுபாடு வரும் பொழுது நமக்கு சில நேரம் வார்த்தைகள் எந்த உதவியும் செய்யாது. அந்த நேரத்தில் நம்ம வாயடைச்சு போய் நிற்போம். அந்த நேரத்தில் பேசக்கூடிய ஒரே மொழி மௌன மொழி. அதே போல தான் காதல் தோல்வியிலும் வாய் வார்த்தைகள் எந்த பயனும் இல்லைன்னு வள்ளுவம் சொல்வது போல அங்கே தோல்வியை பறைசாற்றுவது நம் கண்ணீர் மொழியாகத்தான் இருக்கும். சிறப்பாக சொன்ன கவிஞருக்கு வாழ்த்துகள். அடுத்த கவிதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.